வணக்கம் சார். இது வந்து நிஃப்டி 25,250 கால் ஆப்ஷனுங்க. இந்த கால் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு எப்போல்லாம் அப்டேட் கொடுத்தேன், எவ்வளோ டார்கெட் கிடச்சிருச்சுங்க நீங்களே பாருங்கள். காலையில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேங்க. நான் 20 to 22 சொன்னேன். நான் ப்ரீ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு 12 to 16 சொன்னேன். 16க்கு வரலைங்க. லோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வரைக்கும் தான் வந்துச்சு இன்றைக்கி. 20 ரூபா வரும்போது நான் 20 to 24 சொன்னேன். 9:24க்கு சொன்னேன். டைம் பார்த்துக்குங்க. 9:24க்கு எவ்வளோ லோ வந்துச்சுன்னு பாருங்கள். 20 ரூபா வந்துச்சுங்க. அப்போவே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்தேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் சார். 23 இருந்துச்சு. 20 to 24 கொடுத்தேன். 18 ரூபா நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னென்னா 64 சொன்னேன். அதிகபட்ச ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56 வந்துச்சுங்க. நியர்பை 3 மடங்கு லாபத்துக்கு நியர்பை பக்கத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் 25 300 கால் 33 to 30 கொடுத்தேன். நான் அது 30 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்தேங்க. நான் அது ஸ்டாப் லாஸ் இருக்குங்க அந்த கால். மீண்டும் 25,250 கால் ஆப்ஷன் உங்களுக்கு 2 மணிக்கு நான் கொடுத்துருப்பேன். நான் பார்த்துருப்பீங்க. 2:05க்கு கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கோங்க சார். கொடுக்கும்போது 30 ரூபாயில் நான் கொடுத்தேன். நான் 28 to 32 பை பண்ண சொன்னேன். நான் ஸ்டாப் லாஸ் 27 கொடுத்தேங்க. நான் இப்போ ஹை வந்து பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் வந்துச்சுங்க. இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் கிடச்சிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி நான் கொடுத்த கால்ஸ் உங்களுக்கு 2 டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு மினிமம் 1:3 ப்ராஃபிட்டுக்கு மேலே போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 to 55ன்னா உங்களுக்கு 25 to 55 போட்டால் அது உங்களுக்கு 1:1. இதில் ஒரு 15 பாயிண்ட் 1:3 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சார். பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி மார்க்கெட் அப்டேட் நான் கொடுத்தேன். நான் லெவலெல்லாம் சொன்னேன். நான் மார்க்கெட்டு புல்லிஷ் கண்ட்ரோலுக்குன்னு சொன்னேன். நான் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும், பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும்னு சொன்னேன். பட்டு நான் சொன்ன ரெசிஸ்டண்ட்டுக்கு நிஃப்டி மட்டும்தான் 25,150 கூட வரலைங்க. மற்ற எல்லா இண்டெக்ஸுமே நான் சொன்ன டார்கெட்டுக்கு போயிருக்குங்க. மிட் கேப் நிஃப்டி சரி, பேங்க் நிஃப்டி சரி, ஃபின் நிஃப்டி சரி, எல்லா இண்டெக்ஸுமே ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு போயிடுச்சு. நிஃப்டி ஒன்று தான் 25,150க்கு கூட வரலைங்க. நிஃப்டி 25,150 வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த 25,250 கால் உங்களுக்கு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாயில் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். 1:4 டார்கெட் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. பாருங்கள் சார். நன்றி சார். புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கங்க சார். இதுக்கு மேலே போக வேண்டாங்க. 40 to 45க்குள்ளே மணி 3:26 ஆகி போயிடுச்சுங்க. 40 to 45க்குள்ளே 25,250 கால் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கங்க சார்.